ஹாய் ஹலோ வெல்கம் guys வெல்கம் டு Fiverr Tamizha. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா லாஸ்ட் 3 monthஸில் லோ காம்படிஷனில் இருக்க கிக்ஸை பற்றி தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்க போகிறது வந்து ரைட்டிங் அட்வைஸ். ஸோ ரைட்டிங் அட்வைஸில் வந்து பார்த்திங்கன்னா 107 சர்வீஸ் மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. இது ரொம்பவே கம்மியான காம்படிஷன் தான். பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு லோகோ டிசைனிங்கில் போனீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் இருப்பாங்க அங்கே. ஸோ அவங்களோட போய் டஃப் பண்ணி ஒரு லோகோ டிசைனில் ஆர்டர் எடுக்கிறத விட இந்த மாதிரி ரைட்டிங் அட்வைஸ்ன்ற ஒரு கிக்கை நீங்கள் சாய்ஸ் பண்ணி இதில் வந்து உங்களுக்கான ஃபஸ்ட் ஆர்டரை ஈஸியாக எடுத்துக்கொள்ளிடும். ஸோ எப்படி அதில் 107 சர்வீஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நாங்கள் இப்போ பார்க்குறோம் வெறும் 107 சர்வீஸ் தான் இருக்குது. ஆன்லைன் செல்லர்ஸ் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கும்போது இது ரொம்பவே இன்னும் கம்மியாயிடும். யூ கேன் சி ஜஸ்ட் 4 பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் கூட ரைட்டிங் அட்வைஸ்ன்றதை ஒரு கிக்காக சாய்ஸ் பண்ணி உங்களோட ஃபஸ்ட் ஆர்டர் ஈஸியாக எடுத்துக்க முடியும். இது ரொம்பவே லோ காம்படிஷன் கிக். பிகாஸ் ஆன்லைனில் இருக்க சிலரை மட்டும்தான் ஒரு பையர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த ஆன்லைன் செல்லரை ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு நான் ஷோ பண்ணேன், ரைட்? ஸோ நம்ம லைனில் ரெண்டாவது பார்க்க போகிறது வந்து யூஎக்ஸ் ரைட்டிங். ஸோ யூஎக்ஸ் ரைட்டிங் அப்படின்றா என்ன, அது எப்படி பண்ணணும், அதுக்குள்ளே இருக்க விஷயங்கள்லாம் என்ன மாதிரி நம்ம கற்றுக்கணும், இதெல்லாம் சம்மந்தமாக நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு யூடியூப், கூகுள், சாட்ஜிபிடி, ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ எதுக்கும் தடை இல்லை இல்லையா? நீங்கள் ஒரு விஷயம் எடுக்கிறீங்க, முயற்சி செய்கிறீங்க, ஆர்டருக்காக ட்ரை பண்ணுறீங்க, பட் இருந்து உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கலன்னா கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் வேஸில் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கிக்குக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லையா, அந்த கிக்கை டீல் பண்ணிடுங்க. புதுசாக ஒரு கிக்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். லோ காம்படிஷன் கிக்ஸ் பற்றி நம்ம அடிக்கடி போடுவோம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லோ காம்படிஷன் கிக்ஸில் நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணி உள்ளே வந்து ஆர்டர் எடுக்க வலிக்கிட்டீங்கனாலே அதுக்கப்புறமா மெல்ல நிறைய ஆர்டர்ஸ் உங்களுக்கு வரவழைக்கட்டும். ஸோ இதில் நம்ம ஆன்லைன் செல்லர்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்தா 13 பேர் மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்காங்க இந்த யூஎக்ஸ் ரைட்டிங்கில் ஆன்லைனில். ஸோ இந்த லைனில் நம்ம மூணாவது பார்க்க போகிறது வந்து கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குதுன்னு நான் ஆல்ரெடி முதல்ல சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் போய் தேடுங்க. வாட் இஸ் த கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜின்னு தேடுங்க. ஸோ அதில் என்னென்ன மாதிரி நம்ம பண்ணலாம், ஸோ அதை வந்து எப்படி ஒரு இதாக நம்ம விற்கலாம். ஸோ நிறைய பேரோட கிக்ஸை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சாய்ஸ் பண்ணி ஸோ அவங்க எப்படிலாம் பண்ணியிருக்காங்க, என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறாங்க, ஸோ இதெல்லாம் நீங்கள் கொண்டு இவங்களோட கிக்ஸ்லேருந்து எடுக்கிற டேட்டாஸை வச்சுக்கொண்டு யூடியூப், கூகுள், சாட்ஜிபிடி இந்த மாதிரியான டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சர்வீஸை நீங்கள் விற்க வலிக்கிட்டிங்கன்னா ஈஸியாகவே உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுனால சான்ஸ் இருக்குது. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் நானும் ஆர்டர்ஸ் உள்ளே வந்துட்டு எதை சாய்ஸ் பண்ணுறேன்னு எனக்கு எதுவுமே தெரில. பட் அந்த டைமில் நான் ஒன்று யோசித்தேன். ஸோ நம்ம தேடுவோம், லோ காம்படிஷனாக இருக்க கிக்ஸில் ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரை பண்ணி எனக்கு கூகுள் அட்வர்டைஸிங்கில் டிஸ்பிளே அட்வர்டைஸிங் கேட்டகரிக்குள்ளே கூகுள் ஆட்ஸில் ஃபஸ்ட் ஆர்டர் $30 கிடச்சி. என்னாலே நம்ம முடியல. பிகாஸ் அதான் நம்ம ஒரு வழியில் ட்ரை பண்ணுறோம். பட் அந்த வழியில் நம்ம ட்ரை பண்ணி கிடைக்கலன்னா அந்த வழியை விட்டுட்டு இதுக்கு மேலே என்னால் முடியல, நான் ட்ரை பண்ணி எனக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கலன்னு யாரும் மனம் தளர்ந்துடாமல் தொடர்ந்து நீங்கள் இதில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பீங்கன்னா ஈஸியாக உங்களாலையும் ஈஸியாக ஆர்டர்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதில் நம்ம ஆன்லைன் செல்லர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ரைட், 33 பேர் மட்டும்தான் இப்போதைக்கு ஆன்லைனில் இருக்காங்க. ஸோ நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம். கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி ஒரு கிக்கா, ரைட்? ஸோ நம்ம லைனில் நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஸோ ஜாப்போட டிஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன மாதிரி எழுதணும் அப்படின்றது வந்து ஃபாரினில் இருக்க நிறைய கம்பெனிஸ் வந்து ஃப்ரீலான்ஸர் தான் ஹையர் பண்ணுவாங்க. அவ்வளோன்னு பெரிய வேலை இல்லை. ஒரு ஜாப்புக்கான டிஸ்கிரிப்ஷன் என்னன்றதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். உதாரணமாக நான் ஒரு கிராஃபிக் டிசைனர்னால் எனக்கான ஜாப்புக்கான டிஸ்கிரிப்ஷன் நான் எழுதுறதுக்கு அங்கே போய் தேடி இங்கே போய் தேடிலாம் மெனக்கெட மாட்டேன். நான் ஒரு யூஎஸ் பர்சனாக இருக்கேன், இல்லை நான் ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கேன்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ரீலான்சர் ஹையர் பண்ணுவேன். $5 to $10 அவர்கிட்ட ஒரு கிக்கை வாங்குவேன். அவர் எனக்காக எல்லாம் பண்ணி தருவார். ஸோ அதை நான் ஈஸியாகவே என்னோடய சிவியில் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ இந்த ப்ரொசீஜர் தான் இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இது வந்து ஈஸியாகவே பண்ணலாம். உங்களுக்கு இது பற்றி தெரில அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து யூடியூப் பண்ணி பாருங்கள், இது எப்படி பண்ணணுமெண்டு உங்களால் ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஆன்லைன் செல்லர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஆவரேஜாக 40 செல்லர்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு ஆன்லைனில் இருக்காங்க. ஸோ இது கூட உங்களுக்கு போட்டி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு
கிக்காக இருக்கும். ஸோ புதுசாக இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லைனில் 5ஆவதாக பார்க்க போகிறது வந்து ஸ்பீச் ரைட்டிங். ஸ்பீச் ரைட்டிங்ன்ற விஷயம் வந்து எப்படின்னா, ஒருத்தங்களுக்கு நம்ம ஸ்பீச்சுக்காக ஒரு ரைட்டிங்கை நம்ம எழுதி கொடுக்க வேணும். இதுதான் நம்மளோட வேலை. அவங்க வந்து ஒரு மோட்டிவேஷனாக கேட்கலாம், இல்லை ஒரு என்கேஜிங்கான ஸ்பீச்சாக இருக்கலாம், இல்லாட்டி அவங்களோட லைஃப் ஸ்டோரியை பற்றின ஒரு ஸ்பீச்சாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி ஸ்பீச்சஸை வந்து நீங்கள் எழுதி கொடுக்க போகிறீங்க. இது மட்டும்தான் அவங்களோட வேலை. ஸோ அவரேஜாக பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுற அமௌண்ட்டை பாருங்கள், 100, 650, 80, $10 இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் தான் இதை வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஆரம்பத்தில் நீங்கள் எந்த ஓர்டர் ஸ்டார்ட் பண்ணுறாலும் $5 ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ போக உங்களுக்கு ஓர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு அப்புறமா நீங்கள் 10, 20, 50, 100 அப்படின்ட்டு படிப்படியாக அதை கூட்டிகிட்டு போகலாம். எடுத்தோடனே அவங்க $100 ஓர்டர் கிடச்சிருக்கு தானேன்னு நம்மளும் $100 போடக்கூடாது. ஃபஸ்ட்டு $5 ஸ்டார்ட் பண்ணுங்கள். மெல்ல மெல்லவாக உங்களுக்கு ஃபைவரோட அல்கோரிதம் புரிஞ்சிடும். ஸோ நீங்கள் ஓர்டர்ஸ் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா மெல்ல மெல்லவாக அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரைட், இதில் எவ்வளோ பேர் ஆன்லைன் செல்லர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இதில் ஆன்லைன் செல்லர்ஸ்ன்னு பார்க்கும்போது வெறும் 104 சர்வீஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இதை கூட நீங்கள் உங்களோட கிக்காக சாய்ஸ் பண்ணிக்க முடியும். ரைட், ஸோ நம்மளோட லைனில் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது வந்து பாட்காஸ்ட் ரைட்டிங். ஸோ பாட்காஸ்ட் ரைட்டிங் அப்படின்றது வந்து ஒரு ரேடியோவில் ஒரு பர்சன் பேசுகிறார். ஸோ அதை தான் நம்ம பாட்காஸ்ட்ன்னுவோம். ஸோ அவர் பேசுகிறதுக்கான விஷயத்தை நம்ம எழுதி கொடுக்க போகிறோம். இதுக்கு பேர் தான் பாட்காஸ்ட் ரைட்டிங். ஸோ ஒருத்தங்க இப்போ வந்து ஒரு இன்ட்ரோவோ இல்லை அவங்களோட லைஃப் ஸ்டோரியோ இதை பற்றி இப்போ சொல்கிறாங்க. பட் அதை வந்து ஒரு ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து பாட்காஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான ஸ்கிரிப்டை நம்ம எழுதி கொடுக்க போகிறது தான் இதோட வேலை. ஸோ ரீசெண்ட் டைமில் ஸ்பாட்டிஃபை, யூடியூப், ஸோ இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் இந்த பாட்காஸ்ட் அப்படின்ற ஒரு வேர்டை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு சர்வீஸை நீங்களும் செலக்ட் பண்ணி நீங்களும் ஒரு பாட்காஸ்ட் ரைட் பண்ணுற ஒரு பர்சனாக மாதிரி நீங்களும் இதில் வந்து ஓட எடுத்துக்கொள்ளக்கூடிய வசதியாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 702 சர்வீஸ் மட்டும்தான் ஃபைவரில் அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன் செல்லர்ஸ்ன்னு பார்க்கும்போது இது ரொம்பவே கம்மியாயிரும். வெறும் 56 சர்வீஸ் மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது பாட்காஸ்ட் சம்மந்தமாக. நீங்கள் கூட பாட்காஸ்ட் ரைட்டிங் லேர்ன் பண்ணிவிட்டு ஈஸியாகவே இதில் ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய வசதியாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ நம்மளோட சேனலில் அடிக்கடி தொடர்ந்து ஃபைவர் ரிலேட்டடான கண்டென்ட் தான் வேணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக கொடுக்குறதுக்கு தயாராக தான் இருக்கோம் நாங்கள், எங்கள் டீம் எல்லாருமே. உங்களோட பெரிய வேலையை என்னென்னா, ஜஸ்ட்டு நம்மளோட வீடியோஸை லைக் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபைவர்ன்ற ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும்னு நிறைய பேர் ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணால் ஜஸ்ட் எங்களோட வீடியோஸை லைக் பண்ணிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் வேணும், நம்மளோட சேனல்ஸில் இருக்க வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து விடைபெறும் நான் உங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபைவர் தமிழாலேருந்து உலகத்தை கட்டி எழுப்புவோம்.